அப்பனா அண்ணால் பாருங்க துக்க முகமாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரதர், ஏன் பிரதர் நான் துக்கமாவே இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் துக்கம்னு கேட்குறீங்களா? ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் வரவில்லை. ஆண்டருடைய வார்த்தை தாங்க உங்க துக்க முகத்தை சந்தோஷமான முகமாய் மாற்றும். எங்கெங்கே தேடுறீங்க? யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? நமக்கு யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. தேவனுடைய வேதத்தை எடுங்க, வேதத்துல உட்காருங்க, வேதத்தை தியானிங்க. அவர் சமூகத்துல உங்க இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இந்த இருதயத்தை அவர்கிட்ட கொட்ட கொட்ட கொட்ட, உங்க இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்க கொட்ட கொட்ட, இங்க பாருங்க, இது கிளீன் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாத எல்லா இடத்துலையும் அவருடைய சமாதானம் வந்து ஃபில் பண்ணிக்கும். அதுதான் அன்னாள் அம்மாவுக்கு நடந்தது. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய துக்க முகம் மாறணுமா? எதுவும் இல்லைங்க. கடவுளுடைய வார்த்தை தான் உங்க முகத்தை மாற்றும்.